Welcome to the Python class, guys. நம்ம போன வாரம் வரை என்ன பார்த்தோம்? வேரியபிள் பார்த்தோம், லூப் பார்த்தோம், கண்டிஷன்ஸ் பார்த்தோம், இஃப் கண்டிஷன் பார்த்தோம், ஒயில் கண்டிஷன் பார்த்தோம், ஃபார் லூப், ஒயில் கண்டிஷனும் ஃபார் லூப் பார்த்தோம். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கி, இன்னைக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் டைப் அப்படி பார்க்க போறோம். அதாவது முதல்ல நம்ம பார்த்தது வந்து சிம்பிள் டைப்ஸ். பேசிக்கலி இது வந்து ஸ்ட்ரிங் பார்த்தோம், நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ், அந்த இது பார்த்தோம், இன்டீஜர்ஸ் பார்த்தோம் பேசிக்கலாக. அதுக்கு பிறகு பூலியன் பார்த்தோம், வெரி சிம்பிள் டைப் தான் பார்த்தோம். ஓகே, இன்னைக்கு காம்ப்ளெக்ஸ் டைப் பார்க்க போகிறோம். ஓகே, காம்ப்ளெக்ஸ் டைப் இஸ் நத்திங் பட் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, I am going to start a new lesson. இங்கே வந்து லைக் Python file. Then I'm giving it lesson 6.py. Okay. இன்னைக்கு வந்து காம்ப்ளெக்ஸ். Okay. Complex type are a variable. Okay. எத்தனை காம்ப்ளெக்ஸ் டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுடுமே, காம்ப்ளெக்ஸ் டைப்ல வந்து லிஸ்ட் இருக்கு. ஓகே, முதல்ல நம்ம பார்க்க போகிறது லிஸ்ட். ஓகே, லிஸ்ட் இருக்கு. அதுக்கு பிறகு டியூபிள். ஓகே, டியூபிள் இருக்கு. அதுக்கப்புறம் செட் இருக்கு, டிக்ஷனரி இருக்கு. ஓகே, திஸ் இஸ் த காம்ப்ளெக்ஸ் டைப் நம்ம பார்க்க போறோம். இதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லிஸ்ட். ஓகே, லிஸ்ட்னா என்ன? I'll show you the definition for it. Okay, list na enna? List is a collection. Collection apna na ungalku mudhalla explain பண்ணிருக்கேன். A variable which has got a more than one object or more than one element irundha collection. It can be one or more element. Array. Okay, inge array kidaya, but nama idhula array paathirukom matra language la. String வந்து is a kind of a collection da. Is a collection of characters. And the Mari Python is a list, is a collection of a collection. Okay, is ordered. Okay, ordered apna it is not sorted. It is ordered basically. நீங்க ஒவ்வொருத்தர ஆட் பண்ணும்போது it is added into, it has got one index. ஒவ்வொருத்தருக்கு ஒரு index இருக்கும். நீங்க ஒரு ஆட் பண்ணும்போது எலிமெண்ட் ஆட் பண்ணா that get one index. Okay, it is changeable. You can change the values. The element of the value you can change it. In Python, lists are written with a square bracket. Okay, Python the list வந்து basically you define like a square bracket. இந்த மாதிரி தான் இது மாதிரி தான் bracket. A list is created by placing all the item element inside the square bracket. இந்த மாதிரி. This means you can have a list. The list look like element 1, element 2, element 3. Okay, இது வந்து string அப்படிங்கனால within the quote if it is a number it says 1 2 3, 1, 2, 3, அந்த மாதிரி இருக்கும். Separated by commas. Okay, it can have any number of items. There's no limit. Any number of items. And it may be different types. It can have an integer, it can have a float, it can have a string, it can have a boolean. You mix match பண்ணிடலாம். Okay, a list can also have another list as an item. Okay, ஒரு லிஸ்ட்க்குள்ள இன்னொரு லிஸ்ட் இருக்கலாம். That is called nested list. இதுதான் லிஸ்ட். Okay, list இந்த மாதிரி டிஃபைன் பண்ணலாம். Okay, or you can define like this, or you can define like list அப்படி define பண்ணலாம். Okay, now I'll come to that. How do we define a list? Okay, list இது. Okay, இப்போ இது லிஸ்ட் ஆன உனக்கு எப்படி தெரியும்? I'm going to say print type list. Okay, இப்போ என்ன இது பண்ண போறேன், முதல் டைம் பிரிண்ட் பண்ணி இது ரன் பண்ணதுனால ரைட் கிளிக் பண்ணி lesson 6. So it says the class is list. So it is a list. Okay, it's a list. Now what I do here, list to list. Okay, இதே மாதிரி நம்ம பண்ணலாம். Okay, list. Okay, see, இது லிஸ்ட்.
they are empty list. Okay, they are basically defined without any element, empty list. Okay, இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன், கண்ட்ரோல் பேக்ஸ்லாஷ் செகண்ட். இப்போ நான் சாரி, ஓகே, இப்போ லிஸ்ட் பண்ணிட்டு சே பனானா ஆரஞ்சு. ஓகே, இப்போ இதை பிரிண்ட் பண்ணாலும் தே ஆர் லிஸ்ட். ஓகே, print list print ஆயிட்டு. ஓகே, ஸோ இஸ் a list. ஓகே, இப்போ அந்த லிஸ்ட்டை நான் பிரிண்ட் பண்ணாக்கி, ஓகே, பிரிண்ட் பண்ணால் என்ன ஆகும்? ஓகே, முன்னால டைப்பை பார்த்தேன், இப்போ லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணால் என்ன பண்ணும் அப்படின்னா, see, this is how it prints. Within the bracket is element is prints. This is the list getting printed. Okay, நீங்க எந்த டேட்டா ஆப்ஜெக்ட் எடுத்தாலும் பேசிக்கலா நீங்க லேர்ன் பண்ணது எப்படின்னாக்கி 4 ஃபங்க்ஷனாலிட்டியை லேர்ன் பண்ணணும். ஓகே, முதல்ல எப்படி கிரியேட் பண்ணும். ஓகே, கிரியேஷன் இஸ் ஃபைன், அஸ் ஆப்ஜெக்ட் யூ ஆர் கிரியேட்டிங் இட். அதுக்குள்ள இல்லைனாக்கி எப்படி டேட்டாவை ஆட் பண்ணணும் ஒன்று. ஓகே, டேட்டாவை எப்படி சேஞ்ச் பண்ணணும் ரெண்டாவது, டேட்டாவை எப்படி டெலீட் பண்ணணும். ஓகே, ஸோ பேசிக்கலி கிரியேஷன், update, delete, then retry. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணணும், அதுக்குள்ள டேட்டாவை எப்படி கிரியேட் பண்ணணும் ரெண்டாவது, மூணாவது டேட்டாவை எப்படி அப்டேட் பண்ணணும், நாலாவது எப்படி டேட்டாவை டெலீட் பண்ணணும், டேட்டாவை எப்படி செலக்ட் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் ஆப்ஜெக்டை யூ கேன் ரிமூவ் த ஆப்ஜெக்ட். ஓகே, தட் சம்டைம் டிஸ்ட்ராய் த ஆப்ஜெக்ட் நம்ம அது போடலாம், இது பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம என்ன படிச்சிருக்கோம், முதல்ல எப்படி கிரியேட் டேட்டா லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணணும். there are three way of creating it. ஆக்சுவலாக 2 way தான், இப்படி ஒன்று கிரியேட் பண்ணலாம், இல்லை இப்படி கிரியேட் பண்ணலாம். ஓகே, இதே இது வித் டேட்டாவோட இப்படி கிரியேட் பண்ணிடலாம். ஓகே, இதே மாதிரி லிஸ்ட்டையும் லைக் யூ கேன் கிரியேட் வித் இது. ஓகே, இப்போ நம்ம கிரியேட் பண்ணதை படிச்சாச்சு. இப்போ வந்து டேட்டாவை நான் எப்படி ஆட் பண்ணுறேன். ஓகே, முதல்ல நான் டேட்டா எப்படி ஆக்சஸ் பண்ணுறேன்னு பார்ப்போம் ஆட் பண்ணதுக்கு முன்னால். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணலாம், லிஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் ட்ரைங் டு ஃபைண்ட் முதல்ல வந்து எத்தனை எலமெண்ட் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ லென்த்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, லென் அதில் லிஸ்ட்னு கொடுத்தீங்கன்னு வச்சுடுமே, சாரி லிஸ்ட்னு கொடுத்தீங்கன்னாக்கி அது பேசிக்கலாக கவுண்ட் கொடுக்கும் எனக்கு 3. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணலாம், I'll give a kind of a like முதல் ஒரு வழி சொல்றேன், then we'll go for easiest way. Okay, I can have a ln equal to 0. Okay, இது basically இது 0ல தான் தொடங்கும், 0 1 2 3 இந்த இண்டெக்ஸ் இருக்குல்ல, இது 0ல தொடங்கும். Okay, while ln is less than length of lst print. இப்போ நான் என்ன பண்ண போறேன், lst within the this bracket ln. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும், ln கூட்டணும் இல்லையா, இல்லைன்னா என்ன ஆயிப்போம், இன்ஃபினிட்டி லூப் ஆயிப்போம். ஓகே, ln. ஓகே, else print end of loop. ஓகே, இப்போ நான் பிரிண்ட் பண்ணது என்னன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு இன்டிஜர் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த இன்டிஜர் வந்து லிஸ்ட்டோட குறையா இருக்கிறது வரை, நமக்கு லிஸ்ட் 3 இருக்குன்னு தெரியும். ஸோ 3ஓட குறையா இருக்கிறது வரை இது பிரிண்ட் பண்ணும். எப்படி பிரிண்ட் பண்ணது, ஆக்சஸ் பண்ணது, இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணுது. ஓகே, லைக் ஓப்பன் த ப்ராக்கெட், ஸ்கொயர் ப்ராக்கெட், அந்த இண்டெக்ஸ், நீங்கள் அந்த என்ன இண்டெக்ஸோ அந்த இண்டெக்ஸ். முதல் டைம் 1 வரும், ரெண்டாவது டைம் 2 வரும், மூணாவது டைம் 3 வரும். இங்கே ஓகே, சாரி, முதல் டைம் 0 வரும், அதுக்கப்புறம் 0 1 ஆயிரும், 1 வரும், 2 ஆயிரும், 2 வரும், 3. ஓகே, இப்போ 3 ஆகும்போது வெளியே வந்துடும், பிகாஸ் சேஸ் லெஸ் தென்.
When it became equal, it is going to come down. Okay, let's see. Now what happened? Okay, இது printing it. இப்போ நம்ம கிளியராக தெரியும் என்ன பண்ணலாம், எண்டில் என்ன பண்ணலாம், we can have a comma இல்லையா. இப்போ எண்ட் போட்டோன்னாக்க பேசிக்கலாக அது வந்து அந்த எண்ட் ஆஃப் லைன் கேரக்டர் கொடுக்காது. ஓகே, லைன் பிரேக் கொடுக்காது, அதனால ஒரே லைனில் பிரிண்ட் ஆகும். see that banana, apple, orange, இது இங்கே இருந்து பிரிண்ட் ஆகுது. தட்ஸ் ஓகே. ஓகே, எண்ட் ஆஃப் லைன் பிரிண்ட் ஆகுது. ஓகே, இதை பிரிண்ட் பண்ண என்ன பண்ணணும், லாஸ்ட் டைம் பார்த்தோம் என் இல்லையா, அடுத்த லைன் போயிடும். ஓகே, ஸோ banana, apple, orange இந்த மூணு பிரிண்ட் ஆகுது. ஓகே ஓகே, இது வெரி சிம்பிள் வே ஆஃப் லூப்பிங் த்ரூ த ஆப்ஜெக்ட் எ கலெக்ஷன். ஆக்சுவலாக நம்ம என்ன பார்த்தோம் லாஸ்ட் டைம், ஆப்ஜெக்ட் எப்படி பிரிண்ட் பண்ணது ஈஸியா, ஃபார் லூப்ல ஐ இன் எல்எஸ்டி. இப்போ என்ன பண்ணோம், இது ஃபார் எல்எஸ்ல எத்தனை எலமெண்ட் இருக்கோ ஒவ்வொரு தடவை லூப் ஆகும்போது இங்கே ஒன்று வந்துகிட்டே இருக்கும். ஐம் பிரிண்டிங், இப்போ நம்மகிட்ட என்ன எலமெண்ட் என்ன இருக்கு, ஸ்ட்ரிங் எலமெண்ட் இருக்கு இல்லையா. அப்போ ஐம் ஜஸ்ட் பிரிண்டிங் ஸ்ட்ரிங் எலமெண்ட். இங்கே இண்டெக்ஸ் தேவை கிடையாது. எனக்கு இது ஐட்டரேட் ஆகும்போது, இதுக்கு பேர் ஐட்டரேட், இந்த லூப் ஆகி வரும்போது ஐட்டரேஷன். ஓகே, இந்த ஐட்டரேட்டர் ஆகும்போது ஒவ்வொரு ஐட்டரேஷனுக்கும் இந்த எலமெண்ட் இங்கே வந்துடும். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்னது பனானா இங்கே வரும், ரெண்டாவது எலமெண்ட் என்னது ஆப்பிள் வரும், மூணாவது எலமெண்ட் என்ன வரும், ஆரஞ்சு வரும். ஓகே, இங்கே நான் என் போட்டுக்கிறேன். ஸோ ஓகே, என் போட்டாது. இப்போ நான் பிரிண்ட் பண்ண என்ன ஆகும், சி okay, this is how you access it. Okay, print either you access by index or you go through this one. Okay, very simple access பண்ணலாம். என்ன பண்ணலாம், okay, இப்போ நான் என்ன பண்ண போறேன், say element 0. இப்போ எனக்கு இங்க எலிமெண்ட்ல என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் 0 ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இருந்தா அது இருக்கும் banana. ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்ண என்ன ஆகும், print element. Okay, see that. So okay, நீங்க என்ன படிச்சிட்டீங்க, you find the total amount of the element, length யூஸ் பண்ணலாம். length is a function. Okay, இது வந்து like built-in function, like you know, அந்த length வந்து இதுல எவ்வளவு இருக்குன்னு கொடுக்கும். so you know the count, total of count இருக்கும். அது ஒவ்வொரு இண்டெக்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணனும் தெரியும். இண்டெக்ஸ் 0 யூஸ் பண்ணவே எலிமெண்ட் வரும். இது லைக் இண்டெக்ஸா இல்லை ஒன்று கொடுத்து ரெண்டாவது அந்த லூப்பில் போகும்போது ஒயில் லூப்பில் போகும்போது இப்படி தான் வரும், ரெண்டாவது வரும், அப்படி வரும். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஆக்சஸ் இட். இல்லைன்னா யூ கேன் யூஸ் ஐட்டரேட்டர் ஃபார் லூப் வழியாக ஆக்சஸ் பண்ணலாம். திஸ் இஸ் ஹவ் யூ ஆக்சஸ் இட். ஓகே, ஸோ யூ நோ ஹவ் டு ஆக்சஸ் அ எலமெண்ட் இன் ஆப்ஜெக்ட். ஓகே, லிஸ்ட் ஆப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் எப்படி ஆட் பண்ணணும், okay, element say append. okay, okay, sorry, element list இல்ல. okay, list இதெல்லாம் கொடுத்தீங்கன்னாக்கி இதில் சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃபங்க்ஷனும் ரிமூவ் இருக்குது, பாப் இருக்குது, இன்செர்ட் இருக்குது. ஓகே, அப்போ எனக்கு ஆட் பண்ண இந்த பெட்டர் இஸ் அப்பண்ட். அப்பண்டில் என்ன பண்ண போகிறேன்னா கிரேப்ஸ் போடட்டா, ஏபிஇஎஸ்ல கிரேப்ஸ். ஓகே, அதுக்கு பிறகு நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இது என்ன பண்ணும், இதில் லிஸ்ட்டு வந்துடும் இல்லையா. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக அந்த கிரேப்ஸை ஆட் பண்ணிட்டு. ஓகே, இப்போ இது என்ன பண்ணுது, கடைசியில் ஆட் பண்ணுது. ஓகே, எண்ட் ஆஃப் தட் இதில் ஆட் பண்ணுது. இன்சான்ஸ் உங்களுக்கு வந்து இன் பிட்வீனில் ஆட் பண்ணணும்னு வச்சுருமே, அப்போ என்ன பண்ணணும், ஓகே, லிஸ்ட்டில் இன்சர்ட்னு ஒன்று இருக்குது இல்லையா. இப்போ இன்சர்ட்டில் என்னென்னா இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பேராமீட்டர், செல்ஃப் அவுட் இருக்கு, பர்கட் செல்ஃபுங்கிறது அதே இது இருக்குது. இது சொல்லுது இந்த இண்டெக்ஸ் அண்ட் த ஆப்ஜெக்ட். ஸோ பேசிக்கலி இண்டெக்ஸ்னா என்ன சொல்லுது, இது எந்த இண்டெக்ஸை நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே ஓகே, நீங்கள் இதில் போனாலும் இது காட்டும். இதில் வந்து இண்டெக்ஸும் ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணணும். இப்போ நான் இண்டெக்ஸை நான் இன்னொரு ஃப்ரூட் ஆட் பண்ணுறேன். ஓகே, இதில் நான் வந்து முதல் இண்டெக்ஸில் ஆட் பண்ணுவேன். முதல் இண்டெக்ஸ் என்னது, இது 0, இது 1. இப்போ நான் இந்த இடத்துல இண்டெக்ஸில் ஆட் பண்ணுவேன்.
இப்போ இண்டெக்ஸ் 1. நான் என்ன ஆட் பண்ண போகிறேன் இதில்? ப்ளம் ஆட் பண்ணுமா? ப்ளம் இல்லை செக்கப்பழம் ஆட் பண்ணுமா? ஜாக் ஃப்ரூட். ஓகே ப்ளம்ஸ். ஓகே ப்ளம்ஸ் ஆட் பண்ணுவோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? பனானாக்கும் ஆப்பிள் 1ல் இருக்க ஆப்பிளில் நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ ஆப்பிள் வந்து எனக்கு இப்போ வந்து மூவ் ஆகி இந்த இடத்துல எனக்கு இது வரணும். ஓகே ஐ வில் see that. See that. Banana, ஆப்பிள் ப்ளம் வந்துட்டு, ஸோ ஆப்பிள் பிகேம் செகண்ட். ஓகே இது ரெண்டாவது இண்டெக்ஸ் போயிட்டு 0 இண்டெக்ஸ், 1வது இண்டெக்ஸ், 2வது இண்டெக்ஸ். ஸோ இந்த மாதிரியே இன் பிட்வீனில் ஆட் பண்ணலாம். ஸோ அப்பண்ட் இஸ் ஆல்வேஸ் எண்டு இந்த கடைசி, இன்செர்ட்டை வந்து இன் பிட்வீனில் ஆட் பண்ணும். திஸ் இஸ் ஹவு யூ அப்பண்ட் த வேல்யூ, ஆட் த வேல்யூ. ஓகே இப்போ நீங்கள் வேல்யூ சேஞ்ச் பண்ணணும். அஸ்யூம் ஐ வாண்ட் டு சேஞ்ச் த வேல்யூ. ஓகே முதல்ல சேஞ்ச் பண்ணதுக்கு முன்னால நமக்கு எந்த வேல்யூ சேஞ்ச் பண்ண போறோம்னு தெரியணும். ஓகே பேசிக்கலாக எந்த வேல்யூ சேஞ்ச் பண்ண போறோம்னு தெரியணும்னாக்கி யூ ஹேவ் டு நோ எந்த இண்டெக்ஸை சேஞ்ச் பண்ண போறோம். ஓகே முதல்ல சேஞ்ச் பண்ணதை பார்ப்போம். ஓகே இப்போ எலமெண்ட் say list say 1. ஓகே அதுக்கு பிறகு லிஸ்ட் 1ல் லிஸ்ட் 2ல் ஓகே நான் என்ன பண்ண போறேன்? எலமெண்ட் அப்பர். ஓகே இப்போ உங்களுக்கு ஓகே இதுக்கு அடுத்தலாம் பிரிண்ட் பண்ணிடுறேன். இப்போ 2வது லிஸ்ட்ல இருக்கிற சிம்பிளா அந்த வேல்யூவை எடுத்து இதில் வேல்யூ எடுத்து ஒரு டெம்பரரியாக ஒரு வேரியபிளில் வச்சுட்டு அந்த வேரியபிளை அப்பர் கிளாஸாக மாற்றிட்டு அப்பர்னாக்கி கேபிட்டலாக மாற்றிட்டு அந்த வேல்யூவை அதே இடத்துல ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். பேசிக்கலி அப்டேட் பண்ணுறேன். ஓகே புரிஞ்சா உங்களுக்கு? திஸ் இஸ் ஹவ் இட் இஸ். see that 0 1 2 ஆரஞ்சு அப்பர் கிளாஸ்க்கு போயிட்டு ஸோ நான் அப்டேட் பண்ணிட்டேன். நான் இதை இப்படி தான் பண்ணணுமா? இல்லை, வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாகவே முதல்ல வேணா ஹார்ட் கோட் பண்ணி காட்டுறேன். எலமெண்ட் சாரி லிஸ்ட் 2 ஓகே ஜஸ்ட் ஓகே இதுக்கு முன்னால் இதை பிரிண்ட் பண்ணிடுறேன். முதல்ல பிரிண்ட் பண்ணுதேன், அது பிறகு டைரெக்டாக அதை சேஞ்ச் பண்ணுதேன், தென் பண்ண போகிறேன். ஓகே தட் இஸ் ஒன் வே ஆஃப் சேஞ்சிங் இட். see that பனானா ஆப்பிள் ஆரஞ்சில் ஊ வந்து இது இன்னும் டைரெக்டாக தான் இருக்கு. ஓகே இப்போ நான் இதுக்கு போல என்ன பண்ணலாம்? இதுக்கு போல நான் என்ன பண்ணலாம்? lst2 ஈக்குவலன் டு lst2 டாட் அப்பர் இப்படியும் பண்ணலாம். lst2ல இருந்து என்ன வெளியே வருது? அவுட்புட் என்ன வருது? இதில் வந்து வெளியே வருது ஒரு ஸ்ட்ரிங் வெளியே வருது, தட் இஸ் ஆரஞ்சு ஸ்மால் லெட்டர். அது அப்பர் ஆக்கி இப்படி பண்ணுது. ஸோ ஓகே இப்போ இந்த இதில் 2 லைனில் பண்ணதை நான் ஒரே லைனில் பண்ணிட்டேன். ஓகே புரியுதா? பேசிக்கலாக ஐ எம் அப்டேட்டிங் த செகண்ட் இண்டெக்ஸ். ஓகே நீங்கள் வேற எதுவும் கொடுக்கலாம், இது கொடுக்கலாம். ஓகே நான் வேணா ஆட் பண்ணிவிடுவேன். நான் உங்களுக்கு ஒரு இது பண்ண ஃப்ரூட். ஓகே ஃப்ரூட் ஓகே பேசிக்கலாக ஐ எம் டெல்லிங் இட் இஸ் அ வாட் எவர் தட் 2வது என்ன இருக்கோ அதாவது ஃப்ரூட்டை இன்னும் வார்த்தை ஆட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் இதை சேஞ்ச் பண்ண போகிறேன், அந்த ஃப்ரூட் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகே இது ஆரஞ்சு ஃப்ரூட். நான் இப்போ இதுக்கு பதிலாக 1 கொடுத்தேன் ஆகும் இதில். ஸோ திருப்பி ரன் பண்ணாக்கி 1 இது ஆப்பிள் ஃப்ரூட் அப்படிங்கும் கேபிட்டல் ஆப்பிள் ஃப்ரூட். ஓகே இது என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னாக்கி 1ல் இருக்கிறத எடுத்துட்டு 2வது கொடுத்துருக்கேன். ஸோ ஸோ நான் இப்போ இங்கே போய் இதையும் 1ல் கொடுத்தேன்னாக்கி ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ அப்டேட் இட். ஓகே இப்போ ஆட் பண்ணதை பார்த்துட்டோம், அப்டேட் பண்ணதை பார்த்துட்டோம். ஓகே இனிமேல் டெலீட் பண்ணோம். ஓகே டெலீட் பண்ணோம். டெலீட் பண்ணது என்ன பண்ணுவோம்? இப்போ டெலிஷன். டெலீட்டுக்கு மெத்தட் என்னன்னாக்கி தெர் இஸ் சம்திங் கால்ட் பாப். ஓகே பாப் என்ன பண்ணும் அப்படின்னாக்கி ஓகே பிரிண்ட் இருக்க மேலே இருக்கலாம். ஓகே இப்போ என்ன பண்ணலாம்னாக்கி லிஸ்ட் டாட் பாப். ஓகே வெறுமனை பாப் கொடுத்தா என்னன்னாக்கி இது லாஸ்ட் என்ன இருக்கோ அதை டெலீட் பண்ணும். ஓகே
லாஸ்ட்ல என்ன எந்த எலிமெண்ட் இருக்கோ அதை டெலிட் பண்ணும். ஓகே, print lst. okay, see that அப்படி போட்டு அதிக்கிறோமோ வேண்டாம். ஓகே, ஓகே, ஆரஞ்சு 2 ஓகே, சாரி இங்கே ஒரு பார்க்க, சாரி, ஓகே 2 பார்த்தேன். ஓகே, இப்போ எனக்கு ஆரஞ்சு இருக்கு, ஆரஞ்சு டெலிட் ஆயிட்டு. இப்போ நான் இன்னொரு பாப் போட்டேன், என்ன 2 தடவை டெலிட் ஆகும். முதல் ஆரஞ்சு போகுது, அதுக்கு அடுத்தால ஆப்பிளும் பேர். ஸோ பாப் டெலிட்ஸ் ஃப்ரம் த எண்ட். இது பாப் பண்ணுது. ஓகே, பாப் அப்படிங்கிறாங்க. தட் இஸ் இதை டெலிட் பண்ணும். ஓகே, எனக்கு இன்கேஸ் இப்போ வந்து எனக்கு பிட்வீன்ல டெலிட் பண்ணணும், ஃபார் சம் ரீசன் ஐ வாண்ட் டு டெலிட் இன் பிட்வீன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணலாம், எனக்கு பாப் இண்டெக்ஸ் கொடுக்கலாம். இப்போ இண்டெக்ஸ் கொடுத்தா அது எந்த இண்டெக்ஸோ அது டெலிட் பண்ணும். சரி, பனானா பிட். திஸ் இஸ் ஹவ் யூ டெலிட் இட். புரியுதா உங்களுக்கு? திஸ் இஸ் ஹவ் தட். இப்போ ஆட் பார்த்தோம், எடிட் பார்த்தோம், டெலிட் பார்த்துட்டோம். அதை எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னு பார்த்துட்டோம். பட் சில நேரங்களில் நம்ம வந்து சர்ச் பண்ணணும், இல்லை யூ கேன் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர். அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஓகே, நான் ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் எழுதுறேன். ஓகே, okay, student, okay, okay, ஓகே. இப்போ இவ்வளோ ஸ்டூடெண்ட் இருக்கு. ஓகே, நம்மள்ட்ட இப்போ நான் என்ன பண்ண போறேன், I am asking a student name. Okay, so student name வந்து கேட்குறேன். ஓகே, சாரி, என்னது இந்த ஸ்டூடெண்ட் நேம் இருந்துனாக்கி நான் அந்த ஸ்டூடெண்டை வந்து பேசிக்கலாக வந்து ஐ ஃபைண்ட் த இண்டெக்ஸ். ஓகே, ஐ எம் கோயிங் டு அப்டேட் தம். ஓகே, ஆர் ஐம் கோயிங் டு டெலிட் தம். முதல்ல அப்டேட் பண்ணுவோம், அப்புறம் டெலிட் பண்ணுவோம். கோயிங் டு ஃபைண்ட் தம், கோயிங் டு அப்டேட் த கேபிட்டலாக மாற்றுவோம். ஓகே, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோமா, இந்த ஸ்டூடெண்ட்டை நான் ஆட் பண்ண போகிறேன். இதுதான் வேலை. ஸோ பேசிக்கலி வி ஹேவ் டு ஃபைண்ட் தம், வி ஹேவ் டு அப்டேட் தம். ஓகே, திஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டு தட். ஓகே, இப்போ இதுக்கு முன்னால் நான் ஒன்று காட்டுறேன். இப்போ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, இப்போ வந்து இது முன்னால் வந்து இப்போ நான் வந்து நம்மகிட்ட வந்து லிஸ்ட்டில் என்ன இருக்குது, 3 நேம் இருக்குது இல்லையா? அப்போ 0, 1, 2, 2. இப்போ நான் வந்து எலமெண்ட் LST 3ன்னு போட்டேன்னு வச்சுட்டோமா, என்ன ஆகும்? அது என்கிட்ட இல்லை, ஐ டோன்ட் ஹேவ் இட். அப்போ என்ன ஆகும்? நல் வருமா, எரர் வருமா? ஓகே, எரர் வருது. புரியுதா உங்களுக்கு? ஆக்சஸ் பண்ணும்போது லைன் 43ல எரர் வருது, பிகாஸ் இட் இஸ் நாட் ஏபிள் டு ஃபைண்ட் இட். ஸோ நம்ம வந்து முதல்ல வந்து என்ன பண்ணுவோம், அதை டெலிட்டோ. இப்போ நான் வந்து நேம் வருது, ஒரு இண்டெக்ஸ் வருதுன்னு வச்சுடுமே. ஸோ ஐ டு ஃபைண்ட் த இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட். ஓகே, இப்போ ஆக்சஸ் பண்ணதுக்கு முன்னாடி ஐ டு ஃபைண்ட் த இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட். அது ரைட் இண்டெக்ஸாக இருக்கணும். ஓகே, அப்புறம் அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஓகே, ஸோ அதில் 2-3 வழியாக கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ சே ஹியர் இஃப் student in LST.
ஓகே, லிஸ்ட்டில் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். ஓகே ஓகே, நான் அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறேன், முதல்ல இது என்ன சொல்லுது, இஃப் கண்டிஷன் இப்படி ஒரு இது இருக்குது, இப்போ நான் இப்படி என்ன பண்ணுது. ஓகே, ஐ சே ஹியர், sorry, okay. I'm getting the name, ஸ்டூடெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணுது, அந்த ஸ்டூடெண்ட் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். அப்போ நான் இன் பண்ணால் இருந்தால் வரும். ஓகே, இன் பண்ணால் என்ன பண்ணும், இப்போ கிடைச்சுனா ஃபால்ஸ் வரும், இல்லை ட்ரூ வரும் இல்லையா. ஓகே, ஐ டூ த ஸ்டூடெண்ட் நேம், ஐ சே திவ்யா, திவ். ஓகே, ஃபால்ஸ், ஸ்டூடெண்ட் இன் லிஸ்ட். ஓகே, இப்போ யார் இங்கே லிஸ்ட் தப்பாக வருது, இது லிஸ்ட் இல்லை, ஐ வில் லுக் ஃபார் அ ஸ்டூடெண்ட். ஐ கேனாட் லுக் அட் லிஸ்ட், எல்எஸ்டி லுக் பண்ண முடியாது, ஸ்டூடெண்ட் தேடணும், எல்எஸ்டியில் கிடையாது. ஓகே, இப்போ நான் சர்ச் பண்ணலாம், ஸ்டூடெண்ட் நேம் தேவ். ஓகே ஓகே, திருப்பி தப்பு, என்ன தப்பு பண்ணியிருக்கேன், இது எஸ்டியூ வரணும். ஓகே, சரி. இப்போ நான் எந்த நேம் இங்கே அக்செப்ட் பண்ணணும் அதை லிஸ்ட்டில் தேடணும். ஓகே, see that ஸ்டூடெண்ட் நேம் ட்ரூ. ஓகே, இப்போ நான் ரெண்டாவது ஸ்டூடெண்ட் என்டர் பண்ணுறேன். ஓகே, யாம். ஓகே, இப்போ யாம் இருக்கா இல்லையா, ஃபால்ஸ் இல்லை. ஸோ பேசிக்கலாக அந்த ஸ்டூடெண்ட் இருந்தனாக்கி ட்ரூ வருது, ஸ்டூடெண்ட் இல்லைன்னா ஃபால்ஸ் வருது. ட்ரூ ஃபால்ஸ் எங்கே ஒர்க் பண்ணுவோம், இஃப் கண்டிஷன்லையும் ஒயில் கண்டிஷன்லையும் ட்ரூ ஃபால்ஸ் ஒர்க் ஆகும். இப்போ நான் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, இஃப் ஸ்டூடெண்ட் எஸ்டியூ இன் ஸ்டூடெண்ட், ஓகே, அப்படின்னா ஸ்டூடெண்ட் இருக்குன்னு அர்த்தம். ஓகே ஓகே, இப்போ இல்லைன்னா என்ன அர்த்தம், எல்ஸ் போட்டால் அப்போ இல்லை, இருந்தால் இஃப் கண்டிஷன், இல்லைன்னா எல்ஸ் கண்டிஷன். இப்போ இருந்தால் நம்ம என்ன பண்ண போகிறோம், I am going to find the student. ஓகே, முதல்ல இல்லைன்னா என்ன பண்ண போகிறேன், இல்லைன்னா I'm going to add a student. அப்போ என்ன பண்ண போகிறேன், ஸ்டூடெண்ட் அப்பண்ட் எஸ்டியூ, நான் அப்பன் பண்ணியாச்சு இல்லையா, ஸ்டூடெண்ட் அப்பன் பண்ணியாச்சு, எல்ஸ் நாக்கி. ஓகே, இப்போ இருந்தா என்ன பண்ண போகிறேன், ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் த ஸ்டூடெண்ட். ஓகே, நான் எப்படி ஃபைண்ட் பண்ணுவேன், there are function called index. ஓகே, அது என்ன பண்ணும் அப்படின்னாக்கி, இண்டெக்ஸ் வந்து அந்த எந்த பேர் இருக்கோ அதை வெளியே கொண்டு வந்துடும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் I call it, okay, INDX is X index வச்சுடுமா, ஸ்டூடெண்ட் இண்டெக்ஸ் இது STU. I'm going to print the index X. Okay, so I'm going to print the name of the index, then the student index. Okay, இப்போ நான் பிரிண்ட் பண்ணுவோம், அப்புறம் சேஞ்ச் பண்ண பற்றி பேசுவோம். ஓகே, நான் என்ன பண்ண போகிறேங்க, இண்டெக்ஸ், சாரி இன்செர்ட் இல்லை, இண்டெக்ஸ், இன்செர்ட் தப்பு வந்துடும். ஓகே, இண்டெக்ஸ். இப்போ இண்டெக்ஸ் என்ன பண்ணணும்னாக்கி, அந்த பேர் இருந்துன்னாக்கி, அந்த பேர் இருந்துன்னா அந்த நேம் நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஓகே, இப்போ நான் முதல்ல இங்கே பண்ணிட்டேன், இது STU in index. ஸோ இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வருது. ஓகே, ஸோ பேசிக்கலி இட் இஸ் கோயிங் டு பி தேர், there's no way out. ஓகே, it has to be there. ஸோ நான் முதல்ல இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அப்புறம் இண்டெக்ஸை எடுத்துட்டு அந்த இண்டெக்ஸ் உங்களுக்குள்ள பிரிண்ட் பண்ணிட்டு அந்த நேமை பிரிண்ட் பண்ணுவேன். லெட்ஸ் see how does it work. ஓகே, இதுக்கு கீழே நான் வந்து, ஓகே, எல்ஸுக்கு கீழே வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிடுறேன். ஓகே, பிரிண்ட் ஸ்டூடெண்ட்ல திருப்பி பிரிண்ட் பண்ணுதேன். ஓகே, ஸோ ஓகே ஸ்டூடெண்ட். ஓகே, இப்போ ஒர்க் ஆகுது நீ. ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ, ஓகே திவ்யா கொடுப்போம். இப்போ என்ன சொல்லுது, இது DIV 0ல் இருக்கு. ஓகே ஓகே, நான் என்ன 0 பிரிண்ட் பண்ணிருக்கேன், தப்பு இது. ஓகே, ஆக்சுவலாக UDLD ஸ்டூடெண்ட்ல பிரிண்ட் பண்ணிருக்கான் இல்லையா, சாரி.
நியூ இருக்கு. ஸோ பேசிக்கலாக 0 எடுத்துட்டு 0ல உள்ளதை பிரிண்ட் பண்ணது 0 இண்டெக்ஸ் ஆயிட்டு. ஸோ இங்கே அகைன் இஸ் பிரிண்டிங் த சேம் திங். ஓகே, இப்போ நான் வந்து இல்லாத பேர் ஒன்று கொடுப்போம். ஓகே, யாம் யாம். ஓகே, யாம் இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக யாமை ஆட் பண்ணிட்டு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இண்டெக்ஸில் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்டூடெண்ட் இண்டெக்ஸில் ஓகே STU ஒரு ஓகே ஸ்டூடெண்ட் வார்த்தை ஆட் பண்ணிடுது. பேரோட ஸ்டூடெண்ட்க்கு ஒரு வார்த்தை ஆட் பண்ணி இது பண்ணுது. ஓகே, இது அப்டேட் பண்ணுது. ஓகே, என்ன பண்ண போகிறோம், கரெக்டாக நேம் வந்து அதே ஸ்பெல்லிங்கில் இருக்கணும், இல்லைன்னா நீங்கள் அப்பர் அந்த மாதிரி தான் வச்சு ஆட் பண்ணணும். ஓகே, ஏதாவது அந்த பக்கம் அப்பர் பண்ணிட்டு இந்த பக்கம் அப்பர் பண்ணி ஏதாவது அந்த மாதிரி தான் பண்ணணும். இப்போ கரெக்டாக எக்ஸாக்ட்லி கேபிட்டல்னா கேபிட்டல், ஸ்மால் அந்த மாதிரி தான் கொடுக்க போகிறோம் நம்ம இப்போ. ஓகே ஓகே, இப்போ ஆரோக் ஸ்டூடெண்ட் சி ஆட்டோமேட்டிக் ஆட் பண்ணி. ஸோ இன்கேஸ் இப்போ ஐம் ரிமூவிங் இட், அசியூம் தான் நான் இது பண்ணது போல இதில் பண்ணது போல என்ன பண்ண போகிறேன், ரிமூவ் ஆட் பண்ணதை பார்த்துட்டோம், எடிட் பண்ணதை பார்த்துட்டோம், இப்போ ரிமூவ் பண்ணிடும். ஓகே, ஸ்டூடெண்ட் டாட் என்ன யூஸ் பண்ணுவோம், பாப்ல என்ன யூஸ் பண்ண போகிறோம், IN இண்டெக்ஸை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே ஓகே, INDX இண்டெக்ஸ் இல்லை, INDX இஸ் அ வேரியபிள். ஓகே, அது INDX வேரியபிளில் அந்த இண்டெக்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ பார்ப்போம். இப்போ என்ன யூஸ் பண்ண வரலாம், பெஸ்ட் யூஸ் பண்ணலாம். எஸ், see that பெஸ்ட்டை delete பண்ணி. ஸோ பேசிக்கலி திஸ் இஸ் ஹவ் யூ ஒர்க் வித் லிஸ்ட். புரியுதா உங்களுக்கு? ஆட் பண்ணதை பார்த்துட்டோம், எடிட் பண்ணதை பார்த்துட்டோம், டெலீட் பண்ணதை பார்த்துட்டோம். இப்போ வந்து ஓகே, இப்போ என்ன பார்க்க போறோம்னாக்கி, கேன் ஐ ஹாவ் அ நம்பர், கேன் ஐ ஹாவ் அ, நம்ம டெஃபினிஷன் என்ன சொல்லிச்சு, யூ கேன் ஹாவ் அ என்ன டைப்பும் இருக்கலாம் லிஸ்டில். இட் இஸ் நாட் ஒன்லி ஒன் டைப். நீங்கள் சில வேற லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னாக்கி ஆரே டிஃபைன் பண்ணாக்கி ஆரையில் வந்து ஸ்ட்ரிங் தான் இருக்கும், நம்பர் தான் இருக்கும். பட் இங்கே அப்படி இல்லை. இங்கே இட் சேஸ், த டெஃபினிஷன் சேஸ் யூ கேன் ஹாவ் எனி கைண்ட் ஆஃப் அ வேரியபிள். See that ப்ராப்ளமே கிடையாது. இட் கேன் பி எனி ஆப்ஜெக்ட். ஓகே ஓகே, அதே மாதிரி என்ன சொல்றது, நமக்கு லிஸ்ட்டுக்குள்ள இன்னொரு லிஸ்ட்டும் இருக்காது இல்லையா, லிஸ்ட்ல இன்னொரு லிஸ்ட்டும் இருக்காது. அஸ்யூம் தட் நான் வந்து இன்னொரு லிஸ்ட் ஆட் பண்ண போறேன். அப்ப என்ன பண்ணலாம் நான் அதுல, ஓகே ஐ கேன், தேர் இஸ் சம்திங் கால்ட் எக்ஸ்டெண்ட். ஓகே எக்ஸ்டெண்ட், ஓகே எக்ஸ்டெண்ட் போய்ட்டு லிஸ்ட் போல நினச்சிட்டுமா, இப்போ என்ன பண்ணு பார்ப்போம். ஓகே, எக்ஸ்டெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை ஆட் பண்ணி விடும். சி பனானா இது ஆயிட்டு. ஓகே, இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டூடெண்ட் பிளஸ் LST என்ன அது நீ பார்ப்போமா. ஓகே, அதே தான் ஸ்டூடெண்ட்ல ஸ்டூடெண்ட். ஓகே, இப்போ இதில் என்ன கிரியேட் ஆயிருக்குன்னா, இது ரெண்டும் சேர்த்து இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. நான் ஸ்டூடெண்ட் டாட் அப்படின்னு போட்டேன்னாக்கி அந்த ஆப்ஜெக்ட் அந்த வித்தியாசம் தான். ஸ்டூடெண்ட் டாட் LSTனாக்கி ஸ்டூடெண்ட் லிஸ்ட் சேர்த்து there's a new object created that is also called student. Okay, new object created same name. நான் ஸ்டூடெண்ட் டாட் போட்டேன்னு வச்சுக்கோமா இதாகுது. ஓகே, இன்னொன்று உங்களுக்கு சொல்லணும். ஓகே, ஐ கிரியேட்டட் அ ஸ்டூடெண்ட், இது போய் பேரும். ஓகே, now I created a student 1 and student. Okay, now I'm printing it student 1. இது கொஞ்சம் கவனிங்க. ஓகே, ரெண்டு இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஸ்டூடெண்டுடைய மொத இண்டெக்ஸ்
ஓகே, மொதல் இண்டெக்ஸை ஷாமா மாற்றேன், ஸ்டூடெண்டாக தான் மாற்றேன். ஓகே, இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா? see that நான் மொதல் இண்டெக்ஸோட ஸ்டூடெண்ட்டை மட்டும் தான் மாற்றுறேன். ஆனால் ஸ்டூடெண்ட்டும் மாறிட்டு ஸ்டூடெண்ட் 1 மாறிட்டு. ஏன்? ஓகே, உங்களுக்கு தெரியும் வழக்கமாக வந்து நம்ம வந்து வேரியபிளை வந்து ஒரு வேரியபிளை இன்னொரு அசைன் பண்ண மாறாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, ஓகே, நான் பிரிண்ட் பண்ணிடுறேன். நினைக்கிறேன். ஓகே, பண்ணிட்டேன். நான் இங்கே வந்து NO வந்து 10 ஆக்கிட்டேன். ஓகே, அதுக்கு பிறகு இங்கே வந்து நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன். பார்ப்பேன் என்ன அதுன்னு பார்ப்போம். ஓகே ஓகே, see that நம்பர் பண்ணும்போது இங்கே வந்து 1 தான் வந்திருக்கு. ஓகே, இங்கே வந்து லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 வந்திருக்கு. இங்கே வந்து 10 1 வந்திருக்கு. இது மாறலை. தட் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் டைப்புக்கும் காம்ப்ளெக்ஸ் டைப்புக்கும். காம்ப்ளெக்ஸ் டைப் ஆப்ஜெக்ட். நீங்கள் ஆப்ஜெக்ட் எப்போ வந்து அசைன் பண்ணீங்களோ அது வந்து வேல்யூ அசைன் ஆகாது. ஓகே, அதில் ரெஃபரன்ஸ் தான் அசைன் ஆகும். ஸோ பேசிக்கலாக இப்போ என்ன ஆகுதுனாக்கி ஸ்டூடெண்ட்டும் ஸ்டூடெண்ட் 1 இட் இஸ் ரெஃபரன்சிங் த சேம் ஆப்ஜெக்ட். ஸோ நீங்கள் அந்த ஆப்ஜெக்டை மோடிஃபை பண்ணும்போது அந்த இதுவும் சேஞ்ச் ஆகும். ஓகே, அதை எப்படி க்ளோன் பண்ணணும், சம்திங் கால் க்ளோன். ஓகே, அதை நம்ம பிறகு பார்ப்போம். இந்த ஏன் லைக் எல்லா ஆப்ஜெக்டை முடிச்சவரை பார்ப்போம். ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி க்ளோன் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட் அசைன் பண்ணீங்க அப்படின்னா பேசிக்கலி யூ ஆர் கெட்டிங் ரெஃபரன்ஸ் டு த சேம் ஆப்ஜெக்ட். ஓகே, ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துட்டுங்க. திருப்பின்னு சொல்கிறேன், ஆப்ஜெக்டை பேசிக்கலி காம்ப்ளெக்ஸ் ஆப்ஜெக்ட் ஒரு வேரியபிள் இன்னொரு வேரியபிளுக்கு நீங்கள் அசைன் பண்ணீங்களா டைரெக்டாக. ஓகே, வாட் யூ ஆர் கோயிங் டு கெட் இஸ் ரெஃபரன்ஸ் டு த சேம் ஆப்ஜெக்ட். ஓகே, அது வந்து சில நேரங்களில் நீங்கள் ஓகே வென் யூ ஆர் கெட்டிங் டு அது நீங்கள் சீரியஸாக அதில் போனீங்கன்னு வச்சுட்டோமே, நீங்கள் இதை புரியலைனாக்கி வில் கெட் இன் டு பிட் வில் பி இன் ட்ரபிள். ஏன்னா நம்ம ஒன்றை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம், அடுத்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, தே ஆர் நாட் அ 2 different வேரியபிள், தே ஆர் அ ரெஃபரன்ஸ் டு த சேம் லைக் வேல்யூஸ். ஓகே ஓகே, இது ஓகே, தெர் இஸ் சம்திங் கால் ஸ்லைசிங் இந்த இதில். ஓகே, அதோட ஸ்லைசிங். ஓகே, ஸ்லைசிங் அப்படிங்கிறது எப்படி வந்து ஆக்சஸ் பண்ணணும், how you access த லிஸ்ட் தான் ஸ்லைசிங். ஓகே, இப்போ வந்து நான் வந்து ஸ்டூடெண்ட் இருக்கா ஸ்டூடெண்ட் இருக்கு. ஓகே, ஸ்டூடெண்ட்டை வந்து இப்படி கொடுத்தேன்னு வச்சுடுமே, நான் பிரிண்டே பண்ணிடுறேன். பிரிண்ட் பண்ண இது பேசிக்கலி ஒன்லி ஒரு எலமெண்ட் எனக்கு கொண்டு வருது இல்லையா. இப்போ ஐ வாண்ட் டு ஹேவ் a couple of elements. எனக்கு 1ல் இருந்தே பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னாக்கி இருக்கலாம். நீங்கள் எப்படி கொடுத்தீங்கன்னு வச்சுடுமே, ஸோ 1க்கு பிறகு நத்திங். ஸோ பேசிக்கலி இஸ் இன்ஃபினிட்டி. ஸோ டில் த எண்ட் வரது போகும். புரியுதா உங்களுக்கு? 1 and to the end. ஸோ பேசிக்கலாக இது என்ன ஆகுது, ஸ்டூடெண்ட்டை பிரிண்ட் பண்ணிக்கிட்டதே இதில் நாங்கள் என்னதான் வருது. ஓகே, ஸ்டூடெண்ட் பிரிண்ட் பண்ணியது ஸ்டூடெண்ட் 1க்கு பிறகு அப்படின்னாக்கி பேசிக்கலி இட் இஸ் இக்னோரிங் த 0 1லேருந்து எடுத்துருது. ஸோ ஓகே, எனக்கு 1லேருந்து 3 வரை பிரிண்ட் பண்ணு. ஓகே, இப்போ இதில் என்ன பண்ணுனாக்கி 0 1 2 3 3 எடுக்காது, 3 வர ஐ மீன் இது வரதான் 3 இக்னோர் பண்ணிடும். புரியுதா? 2வது கொடுக்குற நம்பர் அந்த இண்டெக்ஸை எக்ஸ்க்ளூட் பண்ணும், இன்க்ளூட் பண்ணாது. ஓகே,
see that 0 கிடையாது, 1 2 3 கிடையாது, 3 வராது. ஓகே, இப்போ வந்து சில இதில் வந்து எனக்கு வந்து கடைசியில் போகணும், கடைசி வரை போகணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், -1 யூஸ் பண்ணலாம். ஓகே, -1 இட் இஸ் பேசிக்கலி ஸ்டார்ட் -0 கிடையாது. ஸோ நான் இங்கேருந்து வரும்போது -1 -2 -3. ஓகே, அந்த மாதிரி வரும் லெஃப்ட் டு ரைட். சி அவ்வளோ வருது. ஓகே, ஆமாம், -1 இக்னோர் பண்ணிடுது. ஓகே, ஸோ பேசிக்கலாக இதை இக்னோர், அதாவது இந்த லாஸ்ட் எலமெண்ட் கிடையாது, அதனால அதை இக்னோர் பண்ணிடுது. இப்போ நான் -2 கொடுத்தாக்கி ஓகே, என்ன வருது, -1 கிடையாது, -2 கிடையாது, அது பிறகு வருது. இந்த மாதிரி லெஃப்ட் டு ரைட்டு வரலாம் நீங்கள். ஓகே, வேற என்ன, ஓகே நவ் ஐ கேன் சே அது மாதிரி. ஓகே, நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கலாம், லைக் -1. ஸோ பேசிக்கலாக பிகினிங் உங்களுக்கு தெரியாது, ஸோ தட் இஸ் கைண்ட் ஆஃப் லைக் அன்னோன் நம்பர். ஸோ இட்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. கொடுக்கல அப்படின்னாக்க ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. இந்த மாதிரி பண்ணலாம். ஓகே, they call it slicing. நீங்க you are taking one particular slice of it. ஓகே, இதை நீங்க பாருங்க, லைக் ட்ரை பண்ணி பாருங்க, லைக் டிஃப்ரெண்ட் நம்பரை கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, there's one more thing I want to show you. there's a function. ஓகே, இதில் பைத்தான் லிஸ்ட் ஏஎஸ்பி இருக்குல்ல, இதில் போனீங்கன்னாக்கி ஓகே, இதில் இந்த லிஸ்டோட ஃபங்க்ஷன் எல்லாமே டிஃபைன் பண்ணியிருப்பாங்க, டைப் அந்த. ஓகே, ஓகே, யூ கோ அண்ட் செக் ஹியர். இது ஓகே, நீங்கள் அதாவது லைக் ஃபங்க்ஷன்ஸ் இன் பைத்தான் லிஸ்ட்னு கொடுத்தீங்கன்னு வச்சுடுமே, you can see copy, extend, இந்த மாதிரி எல்லா ரோவும் வரும். ஓகே, ஆர் யூ கெட் லைக் ஹியர் ஆல்சோ இங்கே வரும் பார்த்துடுங்க, ரெஃபரன்ஸ் லிஸ்ட் இருக்குல்ல, இங்கே போனீங்கன்னாக்கி இல்லை எல்லா அந்த என்னென்ன ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணுது, ரிவர்ஸ் பண்ணுது, ரிமூவ் பண்ணுது, பாப் என்னது, இன்சர்ட் பண்ணுது. பேசிக்கலி இஃப் யூ ஆர் சீரியஸ் அபவுட் லேர்னிங் பைத்தான், நீங்கள் இதில் இந்த மாதிரி சர்ச் பண்ணி இதில் இருக்க எல்லா ஃபங்க்ஷனையும் ட்ரை பண்ணுங்க ஒருக்கா. ஓகே, யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கவுண்ட். ஓகே, கவுண்ட் என்ன பண்ணணும் பேசிக்கலாக்கி, it count that it is not counting the total value. இதுக்கு ஒரு நீங்கள் ஒரு இது கொடுக்கணும். இப்போ பனானா நான் செரின்னு கொடுத்தேன்னு வச்சுடுமா, இல்லை செரி எத்தனாவது டைம் இருக்கோ அத்தனை டைம் கவுண்ட் வரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் கம் வித் தட், அதே எக்ஸாம்பிள் எடுப்பேன். ஓகே, வேற. ஓகே, இப்போ அந்த கவுண்டை வச்சு உங்களுக்கு காட்டுறேன் ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நம்ம என்ன பண்ணோம், நீங்கள் சேஞ்ச் பண்ணோம், இதே எக்ஸாம்பிளை கவுண்ட் வச்சு காட்டுறேன். I'm printing it. I'll just print it here. Okay. Count என்ன பண்ணுனாக்கி பேசிக்கலா அந்த வேல்யூ இருக்கா, இருந்தா எத்தனை தடவை இருக்கு அப்படிங்கிறது காட்டுது. ஸோ நம்ம அதே வச்சு நான் அந்த கவுண்ட் வச்சு நான் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் I'll show you what is the count is doing here. Okay, student count st. Okay. அதே எக்ஸாம்பிள் போகிறோம். ஸ்டூடெண்ட் நேம், see the count 1 அப்படிங்குது. ஓகே, I give a name which is not there, 0 அப்படிங்குது. ஸோ இப்போ என்ன சொல்றது, எனக்கு கவுண்ட் இருந்தா 1 அப்படிங்குது, இல்லைன்னா 0ங்குது. ஸோ இப்போ நான் வந்து இந்த இன்னுக்கு பல என்ன பண்ணலாம், இப்போ see that this is how you can check it out. Count stu greater than 0. 0னா கிடையாது, greater than 0னா இருக்கு. ஓகே, இப்போ இதுல வந்து நான் திருப்பி இதுல இது போடுறேன், டிவே போடுறேன். இப்போ இந்த கவுண்ட் வச்சு பார்ப்போமா. ஓகே, அதை இதை பிரிண்ட் பண்ணிடுறேன். ஸோ எல்லாம் சொல்லிக்கலாம். ஓகே,
ஃபர்ஸ்ட் அந்த எந்த கவுண்ட் மேல இருக்கலாம். ஸோ பேசிக்கலி இட் இஸ் ரிமூவ் த கவுண்ட். ஓகே, இந்த இண்டெக்ஸும் ஃபர்ஸ்ட் இதுதான் வெளியே வருது. ஃபர்ஸ்ட் இதுதான் வெளியே ஃபர்ஸ்ட் அந்த இதை நீங்கள் இண்டெக்ஸ் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் நம்பர் வரும். ஃபர்ஸ்ட் நம்பர் வந்தோடனா ஃபர்ஸ்ட் நம்பரை டெலிட் பண்ணிட்டு இதே மாதிரி ரிமூவ்னு இருக்கு. இதுல ரிமூவும் இருக்கு. யூ கேன் ஆல்சோ ரிமூவ் without even knowing the index. Okay, for example, there is something called you don't have to know the index. You can remove that. Remove by name. First occurrence delete பண்ணிடும். Okay, அந்த மாதிரி you have to know the, okay, see that I am doing that as the same thing. There, see, there is gone. First you don't, நீங்க உங்க இண்டெக்ஸ் கண்டுபிடிச்சிല്ല, அந்த வேல்யூ வச்சு ரிமூவ் பண்ணலாம். பட் அதில் என்ன லைக் வேல்யூ மோர் தென் 1 இருக்குன்னு வச்சுடுமா, ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் ரிமூவ் பண்ணும். அவ்வளோதான். திஸ் இஸ் ஹவ் யூ லேர்ன் தட். ஓகே, இன்னைக்கு கிளாஸ் அவ்வளோதான்.